தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் தெருக்களில் பக்தர்கள் கிரிவலம் நடப்பதற்கு வழி இல்லாததால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில் முருகன் வழங்க கேட்கலாம். செந்தில் முருகன், வணக்கம். அண்ணாமலையார் கோவில் தெருக்களில் பக்தர்கள் கிரிவலம் செல்வதற்கு வழி இல்லாததால் அவர்கள் பெரும் சிரமம் அடைந்திருக்கிறார்கள். இந்த நெரிசல் எவ்வாறு ஏற்பட்டது, இதற்கான காரணம் என்ன பற்றிய விவரங்களை சொல்லுங்க. அதாவது நிச்சயமாக மோகன் பார்த்தோம்னா இன்று திருவண்ணாமலை கிரிவலம் ஆவணி மாதம் கிரிவலம் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கிரிவலம் வந்தவர்கள் இருந்தார். இதில் முக்கியமாக பார்த்தோம் என்றால் ராஜகோபுரம் அருகில் மற்றும் கோபால் பிள்ளையார் கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் இந்த ஆட்டோக்கள் மிக அளவில் பார்த்தோம் என்றால் அதாவது கட்டணங்கள் கட்டுக்கடங்காமல் வாங்குகின்றனர் ஒன்று. அது மட்டுமல்லாமல் ஆட்டோக்களை எங்கு நிறுத்த வேண்டும் என்று ஒரு முறைப்படுத்தாத நிலையே உள்ளது. அவர்களால் பார்த்தோம் என்றால் பொதுமக்களுக்கும் சரி மற்றும் அதாவது பார்த்தோம் கிரிவலம் வரும் பக்தர்களும் சரி இது மிகப்பெரிய ஒரு இடையூறாக இருந்து வருகிறது. இது பார்த்தோம்னா காவல்துறை இதை கட்டுப்படுத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் ஆட்டோக்கள் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா கிரிவலத்துக்கு மட்டும் பார்த்தோம்னா அதாவது 10,000 ஆட்டோக்கு மேல் திருவண்ணாமலை ஓடுகின்றது. இதை கட்டுப்படுத்த அவர்கள் ஸ்டிக்கர்கள் அதாவது பார்த்தோம்னா QR கோடை உபயோகித்தனர். இதை பொருட்படுத்தாமல் பார்த்தோம்னா திருவண்ணாமலை மட்டுமல்லாமல் வேறு ஊர்களில் இருந்து ஆட்டோக்கள் ஓடுவதால் இங்க போக்குவரத்து நெரிசலானது மிக அளவில் உள்ளது மோகன். இதை கட்டுப்படுத்த வேண்டும் என பக்தர்கள் மற்றும் அதாவது பொதுமக்களும் கோரிக்கை வைத்து உள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி செந்தில் முருகன்.